கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. எண்ணாகமத்தில் கிறிஸ்துவின் சிலுவை என்கிறதான கருப்பொருளின் கீழே வேதத்தினுடைய காரியங்களை தியானிப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். We are extremely delighted to meditate on the word of God on the theme, on the core theme of Christ or the cross in the book of Numbers. எண்ணாகம புஸ்தகத்தை நீங்கள் தொடர்ந்து இந்த தபச காலங்களிலே படித்து வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். We firmly believe that you are continuously reading the book of Numbers during this Lenten season. வார இறுதி நாட்களிலே நாங்கள் கொடுக்கும் இந்த தியானங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். And we firmly believe in God that the meditations that we are giving you every weekend would be of a great help in your spiritual growth. வேதாகமத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது நாம் ஆண்டவருக்கு மிகுந்த நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். And we have to be deeply and grateful to God when we come to know that each and every scripture portion is of a great blessing in our lives. இந்த உலகத்திலே இந்த வாழ்க்கையிலே நாம் எதற்காக மிகுந்த நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு கொடுத்த அவருடைய ஆசீர்வாதமான வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காக. If at all we are to be extremely grateful for God in this world, it is for the powerful word that is His own word that He has given unto us. அந்த ஆசீர்வாதமான தேவனுடைய வார்த்தைகள் இந்த உலகத்திலே நம்மை வாழ வைக்கிறது, வழி நடத்துகிறது, நித்தியத்திற்கு நேராய் கொண்டு செல்லுகிறது. And those blessed word of God is the one which leads us in this life, and it blesses us, and not only that, it leads us towards eternal life. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, பைபிள் எனக்கு ஒரு கைடு. So what we should think is, we should think that Bible is our guide. நாம் எங்கேயாவது சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் பொழுது, விசேஷமாக இஸ்ரேல் தேசத்திற்கெல்லாம் செல்லும் பொழுது, நமக்கு அங்கே ஒரு கைடு தேவைப்படுகிறார், வழிகாட்டி தேவைப்படுகிறார். Especially when you go in for a tour, or when you go to the land of Israel, you especially need a guide to guide you in all these places. அப்ப அந்த கைடு இருக்கும் பொழுது நம்மால் என்ன செய்ய முடிகிறது என்று சொன்னால், தெளிவாக நம்முடைய பிரயாணத்தை தொடர்ந்து நடத்த நமக்கு முடிகிறது. So when we have a guide, we can have a continuous journey without any break. அந்த வகையிலே தேவனுடைய வார்த்தை என்பது நமக்கு ஒரு கைடாக இந்த உலகத்தில் நாம் அடுத்து எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற கைடாக தேவனுடைய வார்த்தை வேதாகம் இருக்கிறது என்பதற்காக நாம் மிகுந்த சந்தோஷப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். So we are people who are extremely delighted that the word of God is such a guide for us to live our life in this world. இந்த நாளிலே நாம் எண்ணாகமத்தின் புஸ்தகத்தினுடைய 33 34 அதிகாரங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். And today we are to meditate Numbers chapter 33 and 34. 33 அதிகாரம் எண்ணாகமம், முதலாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். Let us hear Numbers chapter 33 and verse 1. மோசே ஆரோன் என்பவர்களுடைய கையின் கீழ் தங்கள் தங்கள் சேனைகளின்படியே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரருடைய பிரயாணங்களின் விபரம். These are the journeys of the children of Israel, which went forth out of the land of Egypt with their armies under the hand of Moses and Aaron. 33 அதிகாரம் பிரயாண விபரங்களை பதிவு செய்வதோடு ஆரம்பிக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We know that chapter 33 begins with the registration of their journey in the wilderness. இதாவது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து யோர்தானினுடைய கரை வரை அவர்களுடைய பிரயாணம் எப்படி இருந்தது என்பதை இந்த அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. This chapter tells us how their journey was from their slavery from the land of Egypt till they reached the banks of river Jordan. அவர்கள் அங்கிருந்து தான் எங்கே போகிறார்கள் என்று சொன்னால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்குள்ளே நுழைகிறார்கள். And from that place they enter into the land of Canaan, which was promised unto them. நீங்கள் இந்த அதிகாரத்தை படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். If you read this chapter, let us hear verses 2 and 3. மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே அவர்கள் புறப்பட்ட பிரகாரமாக அவர்களுடைய பிரயாணங்களை எழுதினான். அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலிருந்து புறப்பட்டு
பண்ணின பிரயாணங்கள் ஆவன. முதலாம் மாதத்தின் 15ஆம் தேதியிலே அவர்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள். பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டார்கள். And Moses wrote their going out according to their journeys by the commandment of the Lord. And these are the journeys according to their goings out. And they departed from Ramesses in the first month on the 15th day of the first month. On the morrow after the Passover, the children of Israel went out with a high hand in the sight of all the Egyptians. இங்கே நாம் வாசித்தோம், எகிப்து தேசத்திலிருந்து பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லோரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் புறப்பட்டு போனார்கள், ராமசேசை விட்டு புறப்பட்டு போனார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்கிறோம். Here we heard that the children of Israel left Egypt after the day of the Passover in the sight of all Egyptians. இதை நாம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கலாம். And you can read this in Exodus chapter 12. முதலாவதாக மோசே சொல்லுகிற விஷயம் என்னவென்று சொன்னால், எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டார்கள். And the first thing that Moses says is, the children of Israel begin their journey in the sight of all Egyptians with a high hand. அடுத்தது முதலாம் மாதம் 15ஆம் தேதியிலே அவர்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள். And next, the information is they began their journey from Ramesses on the 15th of the first month. இதை நாம் இந்த ரெண்டு தகவல்களையும் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 35-36 வசனங்களிலே முதலாவது வாசிக்கலாம். And firstly, let us read this information from Exodus chapter 12, verses 35 and 36. மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். And the children of Israel did according to the word of Moses, and they borrowed of the Egyptians jewels of silver and jewels of gold and raiment, and the Lord gave the people favor in the sight of the Egyptians, so that they lent unto them such things as they required, and they spoiled the Egyptians. இந்த வசனங்கள் இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டார்கள் என்று சொல்லி மோசே சொல்லுவதற்கு ஆதாரமான வசனங்கள். And these scriptures are proof that Moses says that they went out with a high hand. அடுத்தது முதலாம் மாதத்தின் 15ஆம் தேதியிலே அவர்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள் என்பதற்கு யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 51வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. And when it says that they began their journey after the day of Passover, Exodus chapter 12 and verse 51 gives us a proof of that. அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். And it came to pass the self-same day that the Lord did bring the children of Israel out of the land of Egypt by their armies. இப்பொழுது நீங்கள் அதற்கடுத்த வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நான்காவது வசனம் என்ன சொல்லுகிறது? எண்ணாகமம் 33:4. What does Numbers chapter 33 and verse 4 say? அப்பொழுது எகிப்தியர் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்கரித்த தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் அடக்கம் பண்ணினார்கள். அவர்கள் தேவர்களின் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார். For the Egyptians buried all their firstborn, which the Lord had smitten among them. Upon their gods also the Lord executed judgments. இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? And what does this verse say unto us? எகிப்தியரின் மேலே கர்த்தர் நீதி செலுத்தினார் என்பது மட்டுமல்ல, தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் அவர்கள் அடக்கம் பண்ணினதற்கு பிறகுதான் இவர்கள் புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். And the Lord God not only executed the judgment upon Egypt, but the Israelites began their journey only after the Egyptians had buried all their firstborn. அதற்கடுத்த வசனங்கள் தொடர்ச்சியாக அவர்கள் எங்கேயெல்லாம் பாளையமிறங்கினார்கள் என்பதை மோசே எழுதியிருக்கிறார்.
And at the continuous verses, we can see that Moses has written where all they have pitched their tents. இந்த காரியங்கள் நமக்கு எதை புரிய வைக்கிறது? And what does this thing make us understand? இவர்கள் எங்கெங்கே பாளையம் இறங்கினார்கள், அதற்கு பிறகு எப்பொழுது அவர்கள் புறப்பட்டு போனார்கள் என்கிற தகவல், அதாவது நமக்கு என்ன தேவை, நமக்கு எதை புரிய வைக்கிறது? And why do we need the information regarding where all they put up their camps and pitched the tents, and what do we learn from that? அதாவது அவர்களுடைய பிரயாணம் கர்த்தரால் துவக்கி வைக்கப்பட்ட பிரயாணம். That is, their journey was one which was initiated by God. இந்த பிரயாணம் பாதியிலே நிற்கவில்லை என்கிற ஒரு தகவலை நமக்கு முதலாவதாக சொல்லுகிறது. And firstly, it gives us the information that this journey did not stop halfway through. வழியில என்ன தடைகள் இருந்தாலும் கர்த்தர் பிரயாணத்தை துவக்கி வைத்திருப்பார் என்று சொன்னால் அது பல தடைகளை கடந்து நிச்சயமாக வெற்றிகரமாய் முடியப் போகிற பிரயாணம் என்பதைத்தான் இந்த காரியங்கள் நமக்கு புரிய வைக்கிறது. And these things make us understand, if God is the one who initiated and began our journey, whatever may be the obstacles that we may face, our journey will never stop halfway through. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்கு கர்த்தர் வாக்கு பண்ணினபடி கொண்டு வந்து சேர்த்தார். And the problems may be much in number, but when God had promised them a land of inheritance, He brought them into that promised land. இடையில இவ்வளவு பிரேக் இருந்தது என்பதையும் நாம் பார்க்கிறோம். We saw how many breaks they had in the middle of their journey. ஸ்டாப் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அதை நாம் அனுகூலமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதை நாம் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்க்க கூடாது. When we see the many stops that the children of Israel had in their journey, we should take it only positively and we should not take it negatively. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சில ஸ்டாப்ஸை நம்முடைய பிரயாணங்களில் ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால் அதை சந்தோஷமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். And if God puts some stops in our journey of life, we should take it happily and we should not take it otherwise. நம்மிலே துவங்கினவர் நிச்சயமாய் அதை முடிப்பார் என்கிற நம்பிக்கை நமக்கு வேண்டும். We should have the firm belief that the one who began the work in us is enough to finish it. அவர் உண்மை உள்ளவர். And He is faithful. அவர் தொடங்கினார் என்று சொன்னால் அவர் நிச்சயமாய் முடிப்பார். If He had begun it, surely He would finish it. சிலர்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்படியோ ஆரம்பிப்பார்கள், ஆனால் எங்கே போய் முடிப்பது என்று தெரியாமல் எங்கேயோ முடித்து விடுவார்கள். And if you see some people, they would begin it somehow, but they would not know where to finish it, but they would go and just finish it abruptly. இல்லாவிட்டால் பாதியிலேயே என்னால் முடியாது என்று சொல்லி கலந்து கொள்வார்கள். Or else they will not be able to continue their journey and they will say, I am not able to go through it fully, and they will cut off or stop their journey even halfway through. கர்த்தருடைய விசுவாச ஓட்டத்திலே நீங்களும் நானும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். You and I are running in this journey which was made by God. நீங்களும் நானும் செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். And the distance that you and I have to travel are of a great distance. இந்த பிரயாணத்தை பற்றி எபிரேய நிருபக்காரன் 12ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலே சொல்லுகிற விஷயங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். Let us hear what the author of Hebrews says about this journey in Hebrews chapter 12 and verse 1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். Wherefore, seeing we also are compassed about with so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which doth so easily beset us, and let us run with patience the race that is set before us. எபிரேய நிருபக்காரனுடைய வார்த்தைகள் நமக்கு புதிதானவைகள் அல்ல. And the words of the author of Hebrew is not new unto us. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்று சொல்லி எபிரேய நிருபக்காரன் குறிப்பிடுகிற சாட்சிகள் முழுவதும் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிற சாட்சிகள்.
And the great cloud of witnesses, which the author of Hebrews says in Hebrews chapter 12, those cloud of witnesses are found in Hebrews chapter 11. அவர் எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்? And from where does he begin it? அதாவது ஆதி மனிதனுடைய மகன் ஆபேல், அவரிலிருந்து அவர் ஆரம்பிக்கிறார். He begins it from Abel, who is the son of the first man. அப்ப இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. So this cloud of great witnesses are surrounding us. அவர்கள் எல்லாரும் சாட்சிகள். And they are witnesses. எதற்கான சாட்சிகள் அவர்கள்? And for what they are witnesses? துவங்கினால் கர்த்தர் முடிப்பார் என்பதற்கான சாட்சிகளைத்தான் நாம் வாசிக்கிறோம். And we read about these witnesses because if God would have begun that journey or initiated that journey, He is faithful to end it. கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் முடிப்பார். கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும் இந்த பிரயாணத்திலே. In this journey, if you trust in God and if you just lean on God, He is able to finish this journey. கர்த்தரை சார்ந்திருக்காத எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை முடிக்க முடியாமல் திணறுகிறதையும் பாதியில் கைவிட்டதையும் வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். And we see many examples of people who did not lean on God or did not believe God fully for Him to finish their journey, and we have seen that they have stopped their journey halfway through. இந்த பிரயாணத்திலே நாம் செய்ய வேண்டிய காரியங்களைத்தான் எபிரேய நிருபக்காரன் தெளிவாக சொல்லுகிறார். And here we see the author of Hebrew clearly specifies what are the things that we are to do in this journey of life. சில காரியங்களை தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். He says that we should put aside certain things. எதெல்லாம் நமக்கு பாரமாய் இருக்கிறதோ அந்த பாரத்தை எல்லாம் தள்ளிவிட வேண்டும். And whatever is of a great burden unto us and great weight unto us, we are to lay it aside or put it aside. அடுத்தபடியாக அவர் சொல்லுகிற காரியம் என்ன? What is the next thing that he says? நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். And then he says, the sin which does so easily beset us. இப்ப அந்த பாவம் எப்பொழுதுமே நம்மை சுற்றி இருக்கிறதா, நெருங்கி நிற்கிறதாம். So the sin is always surrounding us and it is standing very close to us. இப்ப எதெல்லாம் வெயிட்டா இருக்கோ, வெயிட்டா இருக்கிறதெல்லாம் நம்ம கழட்டி விட்டுறணும். So whatever is heavy and whatever is of heavy weight, we are to put it down. இப்ப நம்ம ஒரு பஸ்ல போற பிரயாணம் மாதிரி தான். பஸ் போகும் பொழுது அந்தந்த ஸ்டாப்ல அவங்களை இறக்கி விடுற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சிலரையெல்லாம் சில இடங்கள்ல கழட்டி விடணும், சில இடங்கள்ல இறக்கி விட்டுறணும். And it is our life's journey is like a journey which we take in the bus. Just like many people get down in many stops of the bus, just in the same manner in our life's journey, we have to put certain people out of our lives at certain times. எல்லாரையும் நம்முடைய இருதயத்துல நம்ம தூக்கி வச்சுட்டே நம்ம பிரயாணம் பண்ண முடியாது. We cannot journey in this life by carrying everyone in our life. அதாவது ஒன்னு புரிஞ்சுக்கணும், நம்மளை யாருமே பரலோகத்துக்கு கூட்டி கொண்டு போய் சேர்க்க முடியாது, நம்மளும் யாரையும் பரலோகத்துக்கு கூட்டி கொண்டு போய் சேர்க்க முடியாது. Firstly, we have to understand one thing very clearly. Nobody can take us to heaven and we cannot take anybody to heaven. நம்ம ஓடுற ஓட்டம் நமக்கான ஓட்டம் மட்டுமே. And the race that we run is only for our own selves. 10 பேரை வந்து ஒரு இடுப்புல கயிறை கட்டிட்டு 10 பேரையும் கட்டிட்டு நம்ம ஓட முடியாது, ஓடக்கூடாது. And we cannot tie 10 people around our hips and we cannot run taking them with us because it is literally not possible. அவன் கூட வர்றானா, இவன் கூட ஓடிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி பக்கத்துல பார்த்து அப்புறம் பின்னால எங்கேயாவது வர்றாங்களான்னு பார்த்துட்டு அப்புறம் பின்னால் ஒருத்தர் வரலைன்னா நம்ம திரும்ப நம்ம 100 மீட்டர் பின்னால போகணும். வந்துட்டானா எங்க உட்கார்ந்துருக்கான்னு பார்த்துட்டு இருக்கணும். அந்த வேலையே நமக்கு இருக்கக்கூடாதுங்கிறாரு. And he says we should not have the task of checking whether each and everyone is coming along with us, because if somebody misses, we need to go back 100 meters and see what that person is doing and make that person to journey along with us. பாரத்தை தள்ளிவிட வேண்டும். We should lay aside every weight. பாவத்தையும் தள்ளிவிட வேண்டும். We should also put away our sin. அதாவது இந்த ரெண்டு விஷயமே நம்முடைய ஓட்டத்தை தடை பண்ணிவிடும். These two things would stop our race. நம்முடைய பிரயாணங்கள் தடையில்லாத பிரயாணங்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? If our journey should be without any interruption,
what are the things that we are to do? இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். We should run our race looking unto Jesus. அவர்தான் விசுவாச ஓட்டத்தை துவக்குகிறவர், அவர்தான் நம்முடைய ஓட்டத்தை முடித்து வைக்கிறவரும் அவர்தான். And he is the author and the finisher of our race of faith. அடுத்தபடியாக நமக்கு என்ன நியமித்திருக்கிறதோ நம்முடைய ட்ராக்ல நம்ம ஓடணும். Then we should run in our own track. அடுத்தபடியாக பொறுமையோடு ஓட வேண்டும். Next, we should run with patience. அந்த பிரயாணம் இப்படிப்பட்ட பிரயாணமாய் இருக்கும் பொழுது நம்மாலும் சொல்ல முடியும், என்னுடைய பிரயாணங்களிலே ஆண்டவர் கூடவே இருந்தார் என்று சொல்லி. And if our journey is in such a manner, then we also can say, God was with me in my journey. அதனால் தான் பவுல் தெளிவாக சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், சும்மான ஓட்டத்தை முடிக்கல, விசுவாசத்தை காத்து கொண்டவனாக ஓட்டத்தை முடித்தேன். That is why Paul says, I have run my race and I have reached my goal. I did not run my race simply like that, but I have kept my faith and I have run my race. இப்ப இந்த எபிரேய நிருபக்காரனுடைய வார்த்தைகளும் பவுலினுடைய வார்த்தைகளும் எவ்வளவு தெளிவாக பொருந்தி போகிறது என்பதை கவனித்து பாருங்கள். And see how the words of the author of the book of Hebrews and the words of Paul, how they go along together. விசுவாச ஓட்டத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். And we should run our race looking unto Jesus, the author and the finisher of our faith. இப்ப பவுல் என்ன சொல்லுகிறார்? So what does Paul say? விசுவாசத்தை காத்து கொண்டேன், I have kept my faith. ஓட்டத்தை ஓடினேன், I have run my race. அந்த ஓட்டத்தை முடித்தேன், I have finished my race. இந்த ஓட்டத்தை போராட்டங்களின் மத்தியிலே ஓடினேன். I ran this race amongst much tribulation. அதாவது என்ன போராட்டம்? And what was the tribulation? ஒவ்வொரு முறையும் பாரமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது அவர்களை தள்ளிவிட்டு கொண்டே ஓடுவது என்பது முதலாவது போராட்டம். And the first tribulation is every time a great weight comes on our lives, we need to put it aside or cast it aside and keep on running. வயதிற்கு தகுந்ததை போல பாவம் நம்மை நெருங்கும் பொழுது அந்த பாவத்தையும் தள்ளிவிட்டு ஓட வேண்டியது அடுத்த போராட்டம். And the next trouble is, as our age goes on, in the same manner that sin comes and besits us, and we need to push aside that sin and run our race. இதை நல்ல போராட்டம் என்று சொல்லி பவுல் சொல்லும் பொழுது நல்லதற்கான போராட்டம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். And Paul says that this is a good fight. It means that it is a fight towards a good cause. அந்த நல்லதற்கான போராட்ட அந்த பிரயாணத்தை நாம் துவங்கும் பொழுது கர்த்தரை வைத்து துவங்கி கர்த்தரை வைத்தே ஓடி கர்த்தரை வைத்தே முடிக்க வேண்டும். And when we journey on that race, we should begin our race with God, and we should run along that race with God, and we should end our race with God. ஆகினால யாத்திரை 33ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது சிலருக்கு பெரிய ஒரு விஷயம் தகவல்கள் அங்கே இருப்பதை போல உங்களுக்கு தெரியாது. So when you read Numbers chapter 33, you cannot find that many big things are in it. அவர்கள் எங்கே இருந்து புறப்பட்டார்கள், எங்கே வரைக்கும் பிரயாணம் பண்ணினார்கள், அங்கே பாளையம் இறங்கினார்கள். அதற்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டார்கள், அடுத்த பிரயாணம் எங்கே போனது, எங்கே பாளையம் இறங்கினார்கள். இந்த தகவல் மட்டும் தான் அங்கே இருக்கிறது. You can find information regarding from where they began their journey, and then where they pitched their camp, and once again where they begin their journey and went and reached which place. These are the information which are given in this chapter. அதாவது தமிழ் எல்லாம் சரியா படிக்க வராதவங்களுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் வாய்க்குள்ளே நுழையாது நிறைய பேருக்கு. And those who are not able to read Tamil properly, these words will not even enter their mouths. அது தமிழுக்கு மட்டுமல்ல, ஆங்கிலத்திற்கும் பொருந்தும், எல்லா மொழிகளுக்கும் அது பொருந்தும். It is not only applicable for Tamil, but it is applicable for all languages. ஏனென்று சொன்னால் இது நாம் வழக்கமாக படிக்கிற வார்த்தைகளோ வழக்கமாக கேட்கிற வார்த்தைகளோ அல்ல. Because these are the words which we do not read usually or we do not hear regularly. ஆனாலும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், தயவு செய்து இந்த அதிகாரத்தை படியுங்கள்.
But it is my kind request that you please read this chapter. இதை படித்துவிட்டு பின்னால போய் நீங்கள் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திற்கு பிறகு இவர்களுடைய பிரயாணங்கள் எப்படி இருந்தது, எங்கெல்லாம் வந்தார்கள் என்கிற விஷயங்களை அதோடு தொடர்பு படுத்தி படிக்க முயற்சி செய்யுங்கள். After you read this chapter, kindly go to Exodus chapter 12, and from that you start reading the Bible and see and connect each and every place where they have journeyed and they have set up their camps. இப்ப இந்த அதிகாரத்தை நீங்கள் படிக்கும் பொழுது எண்ணாகமம் 33ஆம் அதிகாரம் 49 50 வசனங்களை படிங்கள். And as you read this chapter, please read Numbers chapter 33 verses 49 and 50. யோர்தானை சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளில் அவர்கள் பெத்யெசிமோத்தை தொடங்கி ஆபேல் சித்தீம் மட்டும் பாளையம் இறங்கி இருந்தார்கள். எரிகோவின் அருகே யோர்தானை சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளிலே கர்த்தர் மோசேயை நோக்கி, And they pitched by Jordan from Beth-Shemesh even unto Abel Shittim in the plains of Moab. And the Lord spake unto Moses in the plains of Moab by Jordan near Jericho, saying. இப்ப கர்த்தர் அதாவது இந்த அதிகாரத்துல நாம் 33ஆம் அதிகாரத்துல 50வது வசனத்தோடு கூட, அதாவது 50 வசனங்கள் நமக்கு எதை சொல்லுகிறது என்று சொன்னால் அவர்களுடைய பிரயாண விவரங்களை நமக்கு சொல்லுகிறது. And if you read Numbers chapter 33 from verses 1 to verse 50, it tells us their detailed information regarding their journey. இப்ப இவைகளை படிக்கும் பொழுது நாம் முதலாவது ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். So when you read it, you should understand firstly one thing very clearly. கர்த்தர் வாக்கு கொடுத்தபடியே அவர்களுடைய பிரயாணங்களிலே கூடவே இருந்து அவர்களை கொண்டு சேர்த்தார். Just like God had promised them, He has been with them along this journey and He had brought them to the promised place. நாமும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பிரயாணங்களை, அதாவது நாம் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். So what we have to do is we have to look back on our lives journey and thank God for the path through which He has brought us. எத்தனையோ பேரை நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்தித்திருக்கிறோம், எவ்வளவோ காரியங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூடவே இருந்திருக்கிறார் என்பதற்காக நாம் ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். And we are obliged to give thanks unto God because in our life's journey, we have gone through many places and we have met many people and God was there in each and every situation of our lives. நம்ம வாழ்க்கை பிரயாணமும் கூட அநேகமாக இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை பிரயாணத்தை போல ஒரு வனாந்தரமான வாழ்க்கை பிரயாணமாகத்தான் இருந்தது என்பதை நாம் ஒத்துக்கொள்கிறோம். And we agree that our life's journey was just like the journey of the children of Israel, like the journey in the wilderness. இந்த வாழ்க்கை பிரயாணத்திலே கர்த்தர் எப்படி இஸ்ரவேல் மக்களோடு கூட இருந்தாரோ அதே போல நம்மோடும் கூடவே இருந்தார் என்பதை நாம் அறிக்கை செய்ய வேண்டிய மக்களாகவும் இருக்கிறோம். And we are people who ought to confess that God is with us just like He was with the children of Israel in their journey in the wilderness. இப்போ இதுக்கு முடித்ததற்கு பிறகு ஆண்டவர் சில அறிவுரைகளை இஸ்ரவேல் மக்களுக்கு மோசேயின் மூலமாக சொல்ல விரும்புகிறார். So as they are about to finish their journey, God wants to tell certain instructions to the children of Israel through Moses. இப்பொழுது 33ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். Now let us read Numbers chapter 33 and verse 51. நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் போய் சேரும்போது, Speak unto the children of Israel and say unto them, when ye are passed over Jordan into the land of Canaan. நீங்கள் கானான் தேசத்திற்கு உள்ளே நுழைந்த உடனே செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? And what are the things that ye are to do once ye enter into the land of Canaan? ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது நீ செய்ய வேண்டிய வேலை அந்த தேசத்தினுடைய குடிகளை தேசத்தை விட்டு துரத்த வேண்டும். And the first thing that ye are to do is you shall drive out all the inhabitants of the land. இதை 33ஆம் அதிகாரம் முழுவதிலும், அதாவது 51வது வசனத்திலிருந்து 56வது வசனம் வரை ஆண்டவர் சொல்லி முடித்து விட்டார். And God has said all these things from Numbers chapter 33 from verses 51 to 56. கர்த்தர் சொன்ன காரியத்தை அவர்கள் செய்ய வேண்டும், அவர்கள் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். And they should obey the words of the Lord. இப்போ 52வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 52 53 வசனத்தை.
Now let us hear verses 52 and 53. அத்தேசத்து குடிகள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக துரத்திவிட்டு அவர்களுடைய எல்லா சிலைகளையும் வார்ப்பிக்கப்பட்டு அவர்களுடைய எல்லா விக்கிரகங்களையும் அழித்து அவர்கள் மேடைகளெல்லாம் நிர்மூலமாக்கி தேசத்தில் உள்ளவர்களை துரத்திவிட்டு அதிலே குடியிருக்க கடவீர்கள். அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அதை உங்களுக்கு கொடுத்தேன். Then ye shall drive out all the inhabitants of the land from before you, and destroy all their pictures, and destroy all their molten images, and quiet pluck down all their high places, and ye shall dispossess the inhabitants of the land, and dwell therein, for I have given you the land to possess it. கர்த்தர் என்ன சொன்னார்? So what did the Lord say? தேசத்தினுடைய குடிகளை, அதாவது அந்த மக்களை அங்கிருந்து துரத்திரு வெளியே. You should drive out all the inhabitants of the land. இரண்டாவதாக அவர்கள் வைத்திருக்கிற சிலைகளையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களையும் நீ என்ன செய்ய வேண்டும்? முற்றிலுமாக அந்த மேடைகளை எல்லாம் அழித்து நிர்மூலமாக்கி விட வேண்டும். And next you should completely destroy all their pictures, their molten images, and their high places. இது ஆண்டவர் சொன்ன கட்டளை. And these are the commandments or the instructions which the Lord said. அப்படி நீ செய்யாவிட்டால், If you do not do so, அவர்கள் என்ன செய்வார்களாம்? and what would they do? 55வது வசனம். Verse 55. நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விலாக்களிலே கூர்களுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். But if ye will not drive out the inhabitants of the land from before you, then it shall come to pass that those which ye let remain of them shall be pricks in your eyes and thorns in your sides, and shall vex you in the land wherein ye dwell. நீங்கள் என்ன இங்கே கவனிக்கிறீர்கள்? And what do you find here? தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக நீங்கள் துரத்தி விடாமல் இருப்பீர்களானால், If you will not drive out the inhabitants of the land from before you, நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள், and those who let to stay, கண்களில் முள்ளுகளும் விலாக்களிலே கூறுகளுமாயிருந்து உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். and they will remain as pricks in your eyes and thorns in your sides, and they shall vex you. இவர்கள் உங்களுடைய பாரமாய் இருப்பார்கள். And they will be your burden. இவர்கள் உங்களை பாவம் செய்யவும் வைப்பார்கள். And they will make you sin. இவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். And they are idol worshippers. இந்த விக்கிரக ஆராதனை என்கிறதான பாவத்தையும் அவர்கள் செய்ய வைத்து விடுவார்கள். They will make you commit the sin of idolatry. பாரமான யாவற்றையும் நம்மை சூழ்ந்து நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, And we should put aside all the sins which are surrounding us and all the weight that are around us. இது எவ்வளவு கடினமான ஒரு விஷயம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். And see what a hard thing this is. கர்த்தர் சொல்லுகிறார், நீ உள்ளே நுழைந்த உடனேயே செய்ய வேண்டிய வேலை என்று சொல்லி விடுகிறார். And God says this is something that you ought to do immediately once you enter the land. அப்படி நீ செய்யாவிட்டால், If you do not do so, 56வது வசனத்திலே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அன்றியும் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கு செய்வேன் என்று சொல் என்றார். moreover, it shall come to pass that I shall do unto you as I thought to do unto them. அப்படி நீ செய்யாவிட்டால் அவர்களுக்கு நான் என்ன செய்ய நினைச்சனோ அதை உனக்கு செய்வேன் என்று சொல்லி தேவனே சொல்லுகிறார். And God himself says, whatever I have determined to do unto them, I will do it unto you. ஆனால் இவர்கள் என்ன செய்யவில்லை? But what they did not do. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அவர்கள் செய்யவில்லை. They did not do what the Lord told them to do. அதைத்தான் சங்கீதக்காரன் 106ஆம் சங்கீதம் 34வது வசனத்திலே சொல்லுகிறார். That is what the psalmist says in Psalms 106 and verse 34. கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடி அவர்கள் அந்த ஜனங்களை அழிக்கவில்லை.
They did not destroy the nations concerning whom the Lord commanded them. சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்தீர்களா? And did you listen to the words of the psalmist? 106ஆம் சங்கீதம் நாம் ஏற்கனவே பார்த்தோம். எண்ணாகம புஸ்தகத்தை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட சங்கீதம் என்பதை நாம் தியானித்தோம். We already meditated that Psalms 106 was written on the basis of the book of Numbers. 106ஆம் சங்கீதம் 14வது வசனம் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தினுடைய மேற்கோள். Psalms 106 and verse 14 is a quote from Numbers chapter 11 and verse 4. அதேபோல 16வது வசனம் எண்ணாகமம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 31 32வது வசனங்கள். And in the same manner, verse 16 of Psalm 106 is a quote from Numbers chapter 16 verses 31 and 32. அதேபோல 18வது வசனம் எண்ணாகமம் 16ஆம் அதிகாரம் 35வது வசனத்தினுடைய மேற்கோள். And in the same manner, verse 18 of Psalms 106 is a quote from verse 35 of Numbers chapter 16. அதேபோல 30வது வசனம் எண்ணாகமம் 25ஆம் அதிகாரம் 7 8 வசனங்களுடைய மேற்கோள். And in the same manner, verse 30 is a quote from Numbers chapter 25 verses 7 and 8. இது எல்லாமே அங்கதான். நான் உங்களுக்கு சில வசனங்களை மட்டும் நான் குறிப்பாக சொல்லி இருக்கிறேன். And all these scriptures are from Numbers, but I have given only some examples from Numbers. சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார் 34வது வசனத்திலே? What does the psalmist says in verse 34? கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடி அவர்கள் அந்த ஜனங்களை அழிக்கவில்லை. They did not destroy the nations concerning whom the Lord commanded them. அவர்கள் என்ன செய்தார்களாம்? And what did they do? தங்களுக்கு பாரமானவைகளை தள்ளிவிடவில்லை. They did not put aside what was weight for them. அடுத்த வசனங்களை வாசித்து பாருங்கள். அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். And as you read the verse continuously, you can find out what are the things that they did. ஜாதிகளுடனே கலந்தார்கள், அவர்களுடைய கிரியைகளை கற்றுக்கொண்டார்கள். They mingled among the heathen and learned their works. அவர்களுடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள். And they served their idols. 37வது வசனம் Verse 37. வாசிக்க கேட்கலாம். Let us hear verse 37. அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் பிசாசுகளுக்கு பலியிட்டார்கள். They sacrificed their sons and their daughters unto devils. இப்ப அந்த வார்த்தையை பாருங்க. பிசாசுகளுக்கு பலியிட்டார்கள் என்று சொல்லியே இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. And if you look at the words, it clearly specifies that they sacrificed their children unto devils. பிசாசுகளுக்கு பலியிடுவது எவ்வளவு வேதனையான காரியம் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். And we know what a painful thing it is to sacrifice unto devils. சங்கீதக்காரன் தொடர்ந்து சொல்லும் பொழுது குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினார்கள். And the psalmist says continuously that they shed innocent blood. அதாவது தங்கள் பிள்ளைகள், அதாவது பிறந்த பச்சை பிள்ளைகள், பாலகர்கள், அவர்களை கொண்டு போய் இவர்கள் பலி செலுத்தி இருக்கிறார்கள் பேய்களுக்கு, பிசாசுகளுக்கு. And they sacrificed their newborn children unto the devils. கர்த்தர் என்ன சொன்னார்? And what did the Lord say? நீ அப்படி செய்யாவிட்டால் அவர்களுக்கு நான் என்ன செய்ய நினைத்தேனோ அதை உனக்கு செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே எச்சரிக்கிறார். And here the Lord cautions, if you do not do so, I shall do unto you as I thought to do unto them. ஆகினாலே நாம் கர்த்தர் என்ன சொன்னாரோ கர்த்தர் சொன்ன விஷயத்தை நாம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். So whatever the Lord says, we have to listen to it and we are to adhere to it and obey it. அடுத்தது ஆண்டவர் சொல்லுகிற விஷயம் என்ன? And what is the next thing the Lord says? இஸ்ரவேல் தேசத்தினுடைய எல்லைகளை ஆண்டவர் அங்கே குறித்து கொடுக்கிறார். And here God marks to them the borders of the land of Israel. 34ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். Let us hear Numbers chapter 34 and verse 2. உங்கள் தென்புறம் சீன் வனாந்தரம் தொடங்கி ஏதோம் தேசத்தின் ஓரம் மட்டும் இருக்கும். கிழக்கே இருக்கிற உப்புக்கடலின் கடைசி தொடங்கி உங்கள் தென் எல்லையாய் இருக்கும். In English it is verse 3. Then your south quarter shall be from the wilderness of Zin along by the coast of Edom, and your south border shall be the outmost coast of the salt sea eastward. இப்ப இந்த எல்லைகளை ஆண்டவர் குறித்து கொடுப்பதற்கு என்ன காரணம்? What is the reason that God marks all their borders and gives it unto them? அதாவது
இந்த இந்த இடம் முழுவதையும் நீ மட்டுமே நிரப்பி இருக்க வேண்டும் என்று சொல்லுவதுதான் ஆண்டவருடைய எண்ணமாய் இருந்தது. And the thought of God was that you should be the one who lives in all of these places. அந்த இடம் முழுவதிலும் இஸ்ரவேலர்கள் மட்டுமே காணப்பட வேண்டும். இஸ்ரவேலர்களால் அந்த எல்லைகள் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். And all these coasts should be filled only with the children of Israel. இப்ப நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்கள். Just take our lives. கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? And what is the thing that the Lord says? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக. And the Lord says, love the Lord thy God with all thy heart, with all thy mind, and with all thy soul. அப்ப இந்த காரியங்களை நீங்கள் ஆழமாக தியானித்தால் தான் இது புரியும். Only if you meditate this very deeply, then only you can understand this. அந்த தேசம் முழுவதிலும் கர்த்தரே நிரம்பி இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். And the Lord wants the whole land to be filled with him. இந்த உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் என்று சொல்லுகிற விஷயத்தினுடைய பொருள் என்னவென்று சொன்னால், And when he says, love the Lord thy God with all thy heart and with all thy soul, it means நம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் அவரே நிரம்பி இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருள். And it means that he alone should be filled in our lives. நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, அங்கங்க கேப் கொடுத்திருக்கிறோம். And we have given gap here and there. அந்த கேப்பை யாரு நிரப்புறான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, பிசாசு நிரப்பி விடுகிறான். And Satan fills those gaps. இந்த கேப் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொன்னால், அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? And what is the one thing that God wants to do if we have to live our life without those gaps? எதெல்லாம் பாவம், எதெல்லாம் பாரம், எதெல்லாம் பிசாசு என்பதை கண்டுபிடித்து முதலாவது வெளியே துரத்த வேண்டும். We have to find out what is the weight and what is the sin and what is the devil, and we have to cast it away from our lives. இவர்கள் இஸ்ரவேலர்கள் அந்த மக்களை வெளியே துரத்தவில்லை. The Israelites did not chase those people out. அதெல்லாம் கேப்பாக இருக்கிறது. And all those things are gaps. அந்த கேப்பை பாத்தீங்கன்னு சொன்னா பிசாசு நிரப்பி விடுவான். And Satan fills that gap. ஆகினால கர்த்தர் முதலாவது எல்லைகளை குறித்து இந்த சொல்லிட்டு ஆண்டவர் அடுத்தது எல்லைகளை குறித்து கொடுக்கிறார். And after giving this instruction, the Lord God marks their borders. ஆகினால இந்த எல்லைகளையும் நீங்கள் படிக்க வேண்டும். So you have to read all the borders. இந்த எல்லைகளுக்கு உள்ளாக நீ மட்டும் தான் இருக்க வேண்டும். Only you should live within these borders. இப்ப இந்த எல்லைகளை குறித்து கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன? So what is the reason that God had marked the borders and given it unto them? அந்த பார்டருக்கு வெளியே அவனை கொண்டு போய் You keep all these people outside the borders. அந்த பார்டருக்குள்ள நீ மட்டும் இரு. You should live inside that border. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரை மட்டுமே நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். So we have to keep God alone inside of our life. ஆண்டவர் குறித்து கொடுத்திருக்கிறதான அந்த எல்லைகளுக்குள்ளாக, அந்த பார்டருக்குள்ளாக நீங்களும் நானும் வாழ வேண்டும். And you and I should live inside the border which has been marked and given to us by our God. மற்ற ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்டருக்கு வெளியே தள்ள வேண்டும். And we should put aside all the things which do not please our God and keep it outside the border. அவைகள் பார்டருக்கு வெளியே போகும் பொழுது மட்டும்தான் தேவனால் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக நிரப்பி இருக்க முடியும். And only when they go outside the border, then only God can fully fill our lives. இப்பொழுதும் ஒன்றும் குறைந்து போகவில்லை. உங்களுடைய வாழ்க்கையிலே எங்கேயாவது கேப் இருக்கா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். Now also it is not late. Just check whether there are any gaps in your life. அந்த இடைவெளிகளை பிசாசு நிரப்பிக் கொண்டிருக்கிறான். And so the devil is filling those gaps. அந்த பிசாசு நிரப்பிக் கொண்டிருக்கிற இடைவெளிகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பிசாசை அந்த இடத்திலிருந்து நீங்கள் வெளியே அனுப்ப வேண்டும். And what you have to do is you have to chase away the devil from those gaps. அந்த இடத்தை பிசாசு நிரப்பி இருக்கிற இடத்திலிருந்து பிசாசை நீங்கள் வெளியே அனுப்பினால் போதும், ஆண்டவரால் அந்த இடத்தை நிரப்ப முடியும். And once you chase away the devil from those gaps, God is more than enough to fill those gaps. இப்ப நீங்க பாருங்க எவ்வளவு அழகா ஆண்டவர் எல்லைகளை குறித்து கொடுத்திருக்கிறார்.
And see how beautifully God marks the borders. இப்ப நீங்கள் வீட்டிற்கு போனதற்கு பிறகு எங்கிருந்து எங்க வரைக்கும் இந்த எல்லைகள் எல்லாம் குறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். And after you go home, you have to find out from where and to which place these borders are marked and given unto those people. அந்த எல்லைகளுக்குள்ளாக இஸ்ரவேல் மக்கள் எவ்வாறு பாளையம் இறங்கினார்கள், அவர்கள் எவ்வாறு தேசத்தை பிடித்தார்கள் என்கிற காரியத்தை நீங்கள் யோசுவாவின் புத்தகத்தில் படிக்க வேண்டும். And you should find how the children of Israel camped inside those borders and how they conquered the rest of the land. அப்பொழுது அவர்கள் யோசுவாவின் மூலமாக அவர்கள் போரிட்டு எப்படி தேசத்தை பிடித்தார்கள் என்கிற காரியத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். And then you have to find out how they waged battles along with Joshua and how they conquered the rest of the land. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் சரியாக கடைபிடிக்காத காரணத்தினாலேயே என்ன நடந்தது? But because they did not adhere to the word of God properly, what happened? ஏழைகளுடைய நிலம் பணக்காரர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டது என்பதை நாம் வேதாகமங்களிலே வாசிக்கிறோம். We read in the Bible that the land of the poor was occupied by the rich people. இப்போ அநியாயங்களும் அக்கிரமங்களும் நிறைவேறுகிற ஒரு சூழ்நிலைக்கு இந்த மக்கள் தள்ளப்படுகிறார்கள். காரணம் தேசத்தினுடைய குடிகளை இவர்கள் துரத்தி விடாததே. Because they did not chase out the inhabitants of the land, we see that the people indulge in many sinful habits. இப்போ என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். So you know what happened. ஆமோஸின் புத்தகத்துக்கு நேரா உங்களுடைய கவனத்தை திருப்புங்கள். Please turn your attention towards the prophecy of Amos. ஆமோஸின் புத்தகம் உங்களுக்கு தெரியும். அவர்கள் ஆமோஸ் இஸ்ரவேலுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். And we know that the book of Amos is a prophecy given to Amos but to the children of Israel. இங்கே இவர்கள் துரத்தி விடப்படுகிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். And we see that they were chased away. ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு பாவங்கள் இருந்தது, அவர்களுடைய பாதகங்கள் என்ன என்பதை எல்லாம் கர்த்தர் இங்கே குறிப்பிடுகிறார். And for each and every thing that the Lord did against them, God says what are all the sins that they have committed. ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். Let us read Amos chapter 1 and verse 13. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அம்மோன் புத்திரரின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்கள் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் தங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கும்படிக்கு கீலேயாத் தேசத்தின் கர்ப்பஸ்திரீகளை கீறி போட்டார்களே. Thus saith the Lord, for 3 transgressions of the children of Ammon, and for 4 I will not turn away the punishment thereof, because they have ripped up the women with child of Gilead, that they might enlarge their border. அம்மோன் புத்திரர் என்ன பண்ணார்கள்? அம்மோனியர்கள். And what did the Ammonites do? கீலேயாத்தில் குடியிருக்கிற இஸ்ரவேல் தேசத்தினுடைய கர்ப்பஸ்திரீகளை கீறி போட்டார்கள். They ripped up the women, the Israelite women who were with child. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடந்தேறுவதற்கு காரணமாய் அமைந்தது யார்? And who were the reason for such terrible things to take place? உள்ளே நுழைந்த உடனேயே முழுவதுமாக வாக்கு பண்ணப்பட்ட அல்லது உடன்படிக்கையின் மக்களால் நிரப்பப்பட வேண்டிய தேசம் உடன்படிக்கையின் மக்களால் முழுவதுமாக நிரப்பப்படாமல் போனதே இதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது. And the most important reason for such terrible acts is when God gave them the land of inheritance, they did not fill it only with the people, that is the children of Israel. இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய எச்சரிப்பாக இருக்கின்றன. And these things are a very big caution to us. கர்ப்பஸ்திரீகளை கீறி போட்டார்கள் அம்மோன் புத்திரர்கள். The men of Ammon, they ripped up the womb of the pregnant women. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக நிரப்பப்படாமல் இருக்கும் என்று சொன்னால் பிசாசு நம்முடைய வாழ்க்கையும் கீறி போடுவதற்கு அவன் ஆயத்தமாய் இருக்கிறான். If our life is not fully filled with our Lord, then devil is able to rip up our lives. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்காக நீங்களும் நானும் காத்திருக்கிறோம் என்பதை முழுமையாக அறிந்திருக்கிறோம். Dearly beloved children of God, we fully know that we are waiting for our land of inheritance. நம்முடைய தேசத்தை பங்கிட்டு கொடுப்பதற்காக, இஸ்ரவேல் மக்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுப்பதற்காக சில நபர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி 34ஆம் அதிகாரம் 17வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. And Numbers chapter 34 and verse 17 says that God had chosen certain men to divide the inheritance among the children of Israel.
உங்களுக்கு தேசத்தை பங்கிட்டுக் கொடுக்கும் மனிதரின் நாமங்கள் ஆவன. ஆசாரியனாகிய எலெயாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுமே. These are the names of the men which shall divide the land unto you: Eleazar the priest, and Joshua the son of Nun. இங்கே இந்த நபர்கள், ஒருவன் ஆசாரியன், இன்னொருவர் யோசுவா. அவர் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு புறஜாதியினுடைய அந்த வம்சத்துல தோன்றினவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், எப்ராயிமுடைய கோத்திரத்தார். இந்த 2 பேரும் உங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். And God says that 2 men shall divide this land as an inheritance among you. One is Eleazar the priest, and another is from the tribe of Gentile, that is the tribe of Ephraim, which is Joshua the son of Nun. இப்ப நமக்கு என்ன புரிகிறது? So what do we understand now? என்றைக்குமே தேவனுடைய உடன்படிக்கையிலே யூதனும் புறஜாதியும் உள்ளே இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். We understand that in the covenant of God, both the Jew and Gentile always coexist. நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தை நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். We are running our life's journey. நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தை துவக்கினவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. And it is our Lord Jesus Christ who began our life's journey. அந்த இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தை முடித்து வைப்பார் என்பதில் எந்த சந்தேகம் நமக்கு இல்லை. And we do not have any doubt that our Lord Jesus Christ is able to end our life's journey. இந்த வாழ்க்கை பிரயாணத்திலே தவிர்க்க வேண்டிய காரியங்களை தவிர்த்து இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். We should put aside the things that we are to put aside in our life's journey, and we should run our race looking unto Jesus. தேசத்தின் குடிகளை துரத்தி விட வேண்டும். We should drive out the inhabitants of the land. நம்முடைய வாழ்க்கையிலே இடைவெளிகள் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ஆவியானவரால் நம்முடைய வாழ்க்கை நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். And our lives should be filled without any gap with the Holy Spirit of God. நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலே நாம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி எபிரேய நிருபக்காரன் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நமக்கு சொல்லுவதை வாசிக்க கேட்கலாம். Let us hear in Hebrews chapter 11 and verse 10, in which the author of Hebrews says what we are to do in our life's journey. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். For he looked for a city which hath foundations, whose builder and maker is God. இந்த நகரத்திற்காக நீங்களும் நானும் காத்திருக்கிறோம். You and I are waiting for this city. இந்த நகரத்தை நோக்கி தான் நாம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். And we are journeying towards this city. நம்முடைய பிரயாணத்தை பற்றி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை நமக்கு அங்கே கற்றுக் கொடுக்கிறார். And our Lord Jesus Christ, when he talks about our journey, he teaches us one thing. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்களும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். And our Lord Jesus Christ says, you also go. இதை நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே மாபெரும் கட்டளை என்று சொல்லி நாம் படிக்கிறோமே. And we read this as a great commandment in the Gospel of Matthew. அதிலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? And what did the Lord say here? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது. Matthew chapter 28 and verse 18 says, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. And Jesus came and spake unto them, saying, all power is given unto me in heaven and in earth. Go ye therefore and teach all nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Ghost. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? And what does our Lord Jesus Christ say? புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். Go ye therefore and make disciples of all nations. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பாக தம்மை சுற்றி இருந்த மக்கள் சீஷர்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தைகளை அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நாம் வாசிக்கிறோமே.
And we read in Acts chapter 1 and verse 8, the words of our Lord Jesus Christ before he was taken up into heaven, the words which he said unto his disciples and all the people who stood round about him. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். But ye shall receive power. After that, the Holy Ghost is come upon you, and ye shall be witnesses unto me, both in Jerusalem and in all Judea, and in Samaria, and unto the uttermost part of the earth. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் என்ன? And what are the words of our Lord Jesus Christ? நமக்கு பிரயாண குறிப்புகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய பிரயாணத்தை ஆண்டவர் வகுத்து கொடுத்திருக்கிறார். And God has pre-planned our journey and has given us the itinerary. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும், அப்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். The Holy Ghost will come upon you, ye shall receive power. அப்பொழுது நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். Then ye shall be witnesses unto me both in Jerusalem and in all Judea and Samaria and unto the uttermost part of the earth. சிலர்லாம் நினைச்சுக்குவாங்க தேசத்தின் குடிகளை துரத்தணும்னு ஆளை துரத்தணும்னு நினைச்சுக்குவாங்க. Some people would think when it says that you have to chase away the inhabitants of the land, they would think that we should chase away all the people. ஆள்ல பிரச்சனை கிடையாது, ஆளுக்குள்ள இருக்கிற பிசாசு தான் பிரச்சனை. And the people are not the problem, but the devil who resides inside of those people is the problem. நீங்கள் யோசித்து பாருங்கள், பூமியின் கடைசி பரியந்தம் இருக்கிறதான அந்த நிலப்பரப்பை நாம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் இருக்கிற எல்லா ஜனங்களையும் துரத்தி விடுவதால் பூமியின் வெளியே அவனை எங்கே துரத்துவது? If you have to catch the uttermost part of the earth, if you have to chase all the people outside of the earth, then where would we chase them? நாம் செய்ய வேண்டிய வேலை மனிதர்களை துரத்துவதல்ல, மனிதர்களை பிடித்து வைத்திருக்கிறதான அந்தகார வல்லமைகளை துரத்துவது. And it is not our duty to chase the people, but we are to chase away the evil forces which are ruling over the people. இந்த தேசம் இடைவெளிகள் இல்லாமல் கிறிஸ்துவால் நிரப்பப்பட வேண்டும். This nation should be fully filled with Christ without any gaps. இந்த தேசம் மட்டுமல்ல, பூமி முழுவதுமே இடைவெளிகள் இல்லாமல் கிறிஸ்துவால் நிரப்பப்பட வேண்டும். And not only this nation, but the whole of the world should be filled with Christ without any gaps. நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலே நாம் போகிற இடங்களில் எல்லாம் கிறிஸ்துவால் நிரப்பப்படுகிற இடமாக அந்த இடம் மாறுவதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் பயன்படுத்த வேண்டும். And the Lord should use you and me wherever we go in this life's journey to fill the gaps in this world. இந்த விஷயங்களை ஆண்டவர் சொல்லும் பொழுது என்ன சம்பவம் நடந்து முடிந்திருந்தது? And when the Lord was saying this thing, what was the incident which had already taken place? அதாவது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும், நீங்கள் பலனடைவீர்கள், பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னது எப்பொழுது? When did the Lord say, ye shall receive power after that the Holy Ghost is come upon you, and you shall go unto the uttermost part of the earth? அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததற்கு பிறகு சொன்ன வார்த்தைகள். And these are the words which our Lord said after he was dead and he was buried and he was resurrected. பூமியின் கடைசி பரியந்தம் இந்த மக்கள் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க வேண்டுமே. And these people have to be witnesses unto him unto the uttermost part of the earth. எவ்வாறு ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிறதான அந்தகார வல்லமைகளை இவர்கள் துரத்த முடியும்? How can they chase away the evil darkness which is inside a person? ஒவ்வொரு மனிதனையும் நோக்கி கிறிஸ்து உனக்காக மரித்தார், கிறிஸ்து உனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், கிறிஸ்து எனக்காக உயிரோடு எழுந்தார் என்கிற செய்தியின் மூலமாக மட்டுமே அந்தகார வல்லமைகளை வெளியே துரத்த முடியும். And they can chase away the evil power inside of every person when they look at that person and share the news that Christ died for you, Christ was buried for you, and Christ resurrected for you. புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று சொன்னாரே, சீஷராக்குவதனுடைய வழி என்ன? And he said, go therefore unto all the nations and make disciples. And what is the way to make disciples? கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார், கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்கிற ஒரே செய்தி மட்டுமே அனைவரையும் சீஷராக்க முடியும்.
And the only news which can make each and every one a disciple is that Christ died for you, Christ was buried for you, and Christ resurrected for you. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது பலனடைவீர்கள் என்று சொன்னாரே, பலனடைந்து நீங்கள் சொல்ல வேண்டிய சாட்சி என்ன? And he said, when the Holy Spirit comes upon you, you shall receive power. And what is the news that you ought to share when you receive this power? பேதுரு சொன்னார், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி சொன்னாரே. And Peter said, you have crucified the Lord, and we are witnesses unto this. அதே போல நீங்களும் நானும் சொல்ல வேண்டும், கிறிஸ்து என்கிற ஒருவர் இரட்சகர், கர்த்தர், தேவாதி தேவன் நமக்காக மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், நமக்காக மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். So you and I ought to say that Jesus, the Christ, the Redeemer, the Savior, he died and he was buried and he rose again on the third day for you and for me. இந்த செய்தி மட்டுமே இடைவெளிகள் இல்லாமல் நம்முடைய தேசத்தை கிறிஸ்துவால் நிரப்ப உதவி செய்கிற செய்தி. And this news is the only news which can help us to fill all the gaps which are in our nation. சிலுவையில் தொங்கி சிலுவையில மரித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து உங்களை பலனடைய வைக்க அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். And our Lord Jesus Christ, who was hanging on the cross, is ready to give us the Holy Spirit so that he can empower us. அந்த பலன் உங்களுக்கு என்ன செய்ய வைக்கும்? அந்த பலனால் நீங்கள் என்ன செய்ய முடியும்? What can that power make you do, and what can you make through that power? அந்த பலத்தினால் மட்டும் தான் நீங்கள் பாரமானதை தள்ளிவிட முடியும். And only through that power you can put away all that is heavy. அந்த பலத்தினால் மட்டும் தான் உங்களை சூழ்ந்து நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட முடியும். And only with that power you can put aside all the sin which is surrounding you and which is besetting you. அந்த பலத்தினால் மட்டும் தான் நீங்கள் உங்களுடைய விசுவாச ஓட்டத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட முடியும். And through that power, you can run the race of life which is appointed to you, looking unto Jesus, the author and the finisher of our faith. பவுல் சொல்லுகிறார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். And Paul says, we preach unto you Christ who is crucified. அந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிப்பதன் மூலம் மட்டுமே இந்த தேசத்தை ஆசீர்வாதத்தினால் நிரப்ப முடியும். And through the message of the crucified Christ, we can make this nation a blessed nation. அந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிப்பதன் மூலமே இந்த தேசத்தினுடைய சாபங்களை விரட்ட முடியும். And when we preach that Christ was crucified, we can convert the curses into blessing. அந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிப்பதன் மூலமே இந்த தேசத்தில் காணப்படும் பாவங்களையும் விரட்ட முடியும். And through when we preach the Christ who is crucified on the cross of Calvary, we can chase away all the sins which are in this nation. அந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிப்பதன் மூலமே ஜனங்களை விடுதலையாக்கி அவர்களை நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினால் நிரப்ப முடியும். And we can fill the people with goodness and with blessing when we preach this crucified Christ unto them. இந்த தேசம் நன்மையினால் நிரப்பப்பட வேண்டுமா? Do you want this nation to be filled with goodness? இந்த தேசம் ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட வேண்டுமா? And should this nation be filled with blessings? இந்த தேசத்தில் இருக்கும் அந்தகார வல்லமைகள் விரட்டப்பட வேண்டுமா? And should the powers of darkness which are engulfed this nation should be chased away? இந்த தேசத்தில் காணப்படுகிற எல்லா விதமான அந்தகார வல்லமைகள், பாவம், பிசாசினுடைய காரியங்கள் இந்த தேசத்தை விட்டு வெளியேற வேண்டுமா? And should the evil powers and the principalities and the powers of darkness which has engulfed this nation should be chased away? அதற்கு சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து மட்டுமே தேவை. And we need only Christ who is crucified on the cross. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இடைவெளிகள் இல்லாமல் கிறிஸ்துவால் உங்களுடைய வாழ்க்கை நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னார். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். Dearly beloved children of God, if you want your life to be filled without any gaps, look unto Jesus, the Christ who was crucified. வாழ்க்கை என்னும் பிரயாணத்தில் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தை நிரப்பட்டும். Let Christ fill our journey of life with the cross. ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை உங்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம்.
we want to say a word of blessing unto you. துவங்கினவர் முடிப்பார். The one who began is able to finish it. அது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவால் மட்டுமே முடியும். And it is possible only through Christ who was crucified. அந்த பயணங்களை ஆண்டவருடைய கிருபையினால செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. And may God help us to run this race through His grace. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். Let us close our eyes and pray. கிருபையுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம். Our gracious Heavenly Father, we thank you and we give you this blessed time. இஸ்ரவேலினுடைய பிரயாண குறிப்புகளை மோசே எழுதி வைத்ததனுடைய நோக்கங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். Lord, we understood the reason why Moses wrote all the journeys of the children of Israel. இவைகளை நாங்கள் தியானிக்க ஆண்டவர்களுக்கு உதவி செய்தீர். And our Lord helped us to meditate these things. இந்தியாவிலும் உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையும் இடைவெளிகள் இல்லாமல் கிறிஸ்துவால் நிரப்பப்பட வேண்டுமே. Lord, in India and all the people of the world, their lives also should be filled without any gap by Christ. கிறிஸ்துவால் நிரப்பப்பட முடியாமல் தடையாயிருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் விரட்டுவதற்கு ஏதுவான பலத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக விசுவாசிக்கிறோம். Lord, we firmly believe that you have given us the power through the Holy Spirit to fill each and every gap which are found in the lives of the people with Christ. அந்த வல்லமையினால் எங்களை நிரப்பினதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Lord, we thank you that you have filled us with that power. தேசத்தின் அந்தகார வல்லமைகளை, பிசாசுகளை, ஆண்டவரே விக்கிரக ஆராதனைகளை தேசத்தை விட்டு விரட்டக்கூடிய அந்த கிருபையை நீர் எங்களுக்கு தந்தபடியால் நன்றி சொல்லுகிறோம். Lord, we thank you because you have given us the power to chase away the spirit of darkness, the principalities and the powers and the works of Satan which has engulfed our nation. எங்களுடைய தேசமும் எங்களுடைய தேசத்தின் மக்களும் நன்மைகளாலும் ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட வேண்டும். And our nation and the people of our nation, they should be filled with blessings. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு நன்மையாகவும் இருக்கிறீர், நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கிறீர். Christ was crucified, you are our goodness and you are our blessing. அதற்காக நாங்கள் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம் ஆண்டவரே. Lord, we offer you millions of thanks for that. துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். We offer you all the glory, honor and praise. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. We ask all this in the precious name of our Lord and Savior Jesus Christ. ஆமென். Amen. தேவ கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. May the grace of God be with all of us. ஷலோம். Shalom.